நான் கலைசெல்வி. எனக்கு 48 வயது ஆகிறது. நான் ஐடில வேலை பார்க்கிறேன். நல்ல வசதியோட இருக்கும் குடும்பம்தான் எங்களது. நானும் என் கணவரும் 5 வருடத்திற்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கிட்டோம். இப்போ நான் என் மகனுடன் தனியாக தான் வாழ்ந்து வருகிறேன். சந்தோஷமாகவும் இருக்கிறேன். என் மகன் சித்தார்த். அவனுக்கு 19 வயது ஆகிறது. அவன் பள்ளி படிப்பு முடிச்சு இப்போ காலேஜ்ல சேர வெயிட் பண்றான். அவன் நல்ல படிப்பாளி, நல்ல திறமையான மாணவன். ஸ்கூல்ல அவன்தான் நம்பர் 1 வருவான். ஸ்கூல்ல பாப்புலரான ஆள கூட இருப்பான். வீட்ல அவன் எனக்கு நல்ல பாசமான மகனா இருப்பான். எனக்கு வீட்டு வேலைக்கும் உதவி பண்ணுவான். எதனா கஷ்டமான விஷயம்னா எனக்கு துணையாக இருப்பான். அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறத விட என் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். எக்ஸாம் ரிசல்ட் வர என் பையன் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருந்தான். என் பையனுக்கு காலேஜ்ல சேர்க்கும் டைமும் வந்தது. அவன் படிப்புலயும் விளையாட்டுலயும் ஸ்கூல்ல 1ஆம் வந்தான். சோ அவனுக்கு நல்ல காலேஜ் சேர்க்க நான் அப்ளிகேஷன் போட்டு அனுப்பினேன். அந்த ஒரு காலேஜ் மட்டும் இல்லாம மத்த காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டேன். 2 மாசம் போச்சு, இன்னும் காலேஜ் கிட்ட இருந்து ரிப்ளை வரல. எங்க தெருவுல ஒரு 10 வீடு தான் இருக்கும். அதுல என் பையனோட சேர்த்து 2 பொண்ணுங்களும் காலேஜ் சேர போறாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு ஆளு என்ன ஸ்டாப் பண்ணி, "என்ன மேடம், பையன் காலேஜ் சேர போறான், சொல்லவே இல்ல, ஸ்வீட்வும் தரல" என கேட்க, "என்ன சொல்லுறீங்க, இன்னும் ரிப்ளை லெட்டர் வரல, வந்தா கண்டிப்பா சொல்லுறேன்" என்றேன். "என்னது, இன்னும் வரலையா? உங்க பையன் என் பொண்ணை விட அதிக மார்க் எடுத்தவன், ஸ்கூல் டாப்பர் வேற, அவனுக்கு இன்னும் வரலையா? பட் என் பொண்ணுக்கு 2 நாள் முன்னாடியே வந்துச்சு" என்றார். "அந்த லெட்டர் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க" என்று கேட்க, அவரும் எடுத்துட்டு வந்து தந்தார். அதுல நான் அவனுக்கு போட்ட அதே காலேஜ் தான். இதுவும் நான் என்ன இது, என் பையனுக்கு மட்டும் இன்னும் வரல என்று நினைக்க, அந்த நபர், "கவலைப்படாதீங்க, வழியில எங்கேயாவது மாட்டி இருக்கும், நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க" என்று கூற, நான் சரின்னு அங்கிருந்து கிளம்ப ஒரு காலேஜ் நான் லெட்டர் அனுப்பும் போது மாட்டி இருக்கும். பட் நான் 4-5 காலேஜுக்கு போட்டேன். அதுலந்தும் எந்த ரிப்ளையும் வரல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசித்து வீட்டுக்கு போனேன். நான் போனதும் என் பையன் கூப்பிட்டு, "காலேஜ்லேருந்து லெட்டர் எதுனா வந்ததா" என்று கேட்டேன். அவன் இல்லம்மா என்று சொல்ல, "சரி, காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்" என்று சொன்னேன். அவன், "இருமா, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்" என்று சொல்ல, நான், "டேய், பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கூட லெட்டர் வந்துச்சிடா" என்றேன். அவன், "அம்மா, ஒரு 2 நாள் பார்க்கலாம், அப்படி வரலையா நானே கால் பண்ணி கேக்குறேன், சரியா" என்று சொல்ல, நானும் சரிடா என்றேன். வாரத்துல தான் போஸ்ட் வரும். பட் வாரத்தில் முடிஞ்சி வாரத்தில் வர லெட்டர் எதுவும் வரலாம்னு முடிவு பண்ணேன். அவன்கிட்ட சொல்லாம நானே அப்ளிகேஷன் போட்ட எல்லா காலேஜுக்கும் கால் பண்ணி கேட்டேன். அவங்க லெட்டர்லாம் சென்ட் பண்ணியாச்சு. அட்ரஸ் மாறி போய் இருக்கும், இல்லனா போஸ்ட்மேன் தவறாக மாத்தி கொடுத்து இருக்கலாம்னு சொல்ல, நான் கால் பண்ணதை என் மகன் கிட்ட சொன்னேன். அவன், "ஏன்மா, நான் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னேன்ல, என்ன அவசரம் உனக்குன்னு" கேட்டான். "ஏண்டா, உனக்கு காலேஜ் சேர ஐடியா இருக்கா, இல்லையா லெட்டர் வரலையே, அத பத்தி கவலைப்பட்டியா என்று கேட்டேன். "சாரிம்மா" என்று கூறினான். மறுநாள் சண்டே என்பதால் அவன் காலையிலேயே எழுந்து விளையாடப் போயிட்டான். நான் வீடுலாம் கிளீன் பண்ணின்னு இருக்க அவன் ரூமுக்கும் போய் கிளீன் பண்ணேன். அங்க எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்து இருக்க. அவன் பெட்டுக்கு அடியில காலேஜ்ல இருந்து அனுப்புன எல்லா லெட்டரும் அங்க இருக்கு. இந்த ஏன் அவன் மறைச்சி வச்சு இருக்கான்னு யோசனையும் கோவமும் வந்தது. அவனும் வீட்டுக்கு வந்தான். அவன்கிட்ட எல்லா லெட்டர்ஸும் காமிச்சு, "என்ன இது, ஏன் இத சேல்லல" என்று கேட்க, அவன் அமைதியா இருந்தான். "வாய திறந்து சொல்ல போறியா இல்லையாடா" என்று கேட்டவுடனே அவன் அழுதபடி, "எனக்கு போக பிடிக்கல" என்றான். நான் ஏன் என்று கேட்க, "எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். நீங்க போட்ட காலேஜ் எல்லாம் ரொம்ப தூரம், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உங்கள விட்டு போக எனக்கு மனசு வரல. நான் உங்க கூடவே இருக்க நினைக்கிறேன். தினமும் உங்கள பார்க்கணும், சிரிச்சு பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் உங்க கூட செய்கை செய்யணும்னு எல்லாம் நினைக்கிறேன். பட் நீங்க அனுப்ப பாக்குறீங்க" என்று கூற, "டேய், அங்க படிச்சா கூட நான் உன்னை பார்க்க வருவேன்டா.
இப்பதான் டெக்னாலஜி வந்துச்சுல, வீடியோ கால்ல பேசிக்கலாம். லீவ் விட்டா வரப்போற. அப்புறம் என்ன செய்கையா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்றேன். ஆமாமா, உங்க கூட ஜாலியா பேசி, செய்கை செய்து, டெய்லி சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணனும் என்றான். சரி, நீ சொல்றது செய்றேன். பட் நான் சொன்ன காலேஜ்ல தான் நீ சேரணும் என்று கூற, அவன் அங்க இருந்து கோவமா போனான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவன் அம்மாவ விட்டு போய் தூரமா படிக்கிறது. பட் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் கஷ்டப்பட்டாதான் நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மதியம் டைம்ல நாங்க சாப்பிட்டு டிவில படம் பார்த்து கொண்டிருக்க அவன், அம்மா, நீ சொல்றத நான் செய்வேன். நீங்க நான் நல்ல இருக்க தான் இப்படி பண்றீங்க. எனக்காக தான் நீங்க வாழறீங்க. உங்களுக்கா நான் கஷ்டப்படுறேன் இப்ப. நீங்க சொன்ன காலேஜ்ல சேரேன்மா என்றேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. நான் சொன்னத நீ செய்யற, நீ சொன்னத நான் செய்றேன். வா செய்கை பண்ணலாம்னு சொல்லி இருவரும் செய்கை பண்ணின்னு இருந்தோம். அப்புறம் 1 மாசம் கழித்து அவனும் காலேஜ் ஜாயின் பண்ணான். அவன் பார்க்க அடிக்கடி அங்க போவேன். அவனும் வீக்கெண்ட்ல இங்க வருவான்.